திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதயே. ஹரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகாமி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தயே நம. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற உணையாடன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோ. ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஆன்மீக சாரல்ல ஊமத்தம்பூ நடராஜரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். காஞ்சி மகாபரிவாளுடைய ஒரு ஆத்ம பக்தர் சுந்தரேசன். அந்த சுந்தரேசருக்கு இஷ்ட தெய்வம் எது அப்படின்னு பார்த்தா சிதம்பரம் நடராஜர். ஒரு முறை பெரிவாளை பார்க்கறதுக்கு காஞ்சிபுரம் போனார். தரிசனம் ஆச்சு. அப்போ பெரியவா கேட்குறா, ஏண்டா சுந்தரேசா, நீ திருவாரூர் மாவட்டம் மகிழஞ்சேரியோட நடராஜர் சந்நிதியை பார்த்துருக்காயா? இப்படி கேட்ட உடனே இவருக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுத்தான். நாம்பளே சிதம்பரம் நடராஜராக தான் ரொம்ப கொண்டாடுறோம் மனசுக்குள்ளே. பெரிவாளும் இப்படி நடராஜர் மீது எனக்கு பக்தி இருக்கிறது இப்படி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது, ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு மனசில் நினச்சிட்டாராம். நான் இந்த மாதிரி நடராஜர் இருப்பான்னு யார்த்தையும் சொல்லவே இல்லை, ஆனால் பெரிவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இல்லை பெரிவா, நான் அந்த ஊருக்கு போனதில்லை, பார்த்ததில்லை. அந்த நடராஜர் என்ன விசேஷம் தெரியுமாடா? அந்த நடராஜர் பெருமாள் கோயிலில் இருக்கார் மகிழஞ்சேரியில். அவர் சிதம்பரத்தோட ரொம்ப விசேஷமான நடராஜாடா, நீ போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். சுந்தரேஸ்வரருக்கோ ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. உடனே புறப்பட்டு போய் இந்த மகிழஞ்சேரியில் சொல்கிறார் அர்ச்சகரிடம், பெரியவா வந்து இந்த நடராஜா என்னை பார்த்துட்டு வர சொன்னா அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கா அப்படின்னு. உடனே அவருக்கும் பரம சந்தோஷம். உள்ளே அழைச்சிட்டு போய் காமிக்கிறார். இந்த நடராஜர் சந்நிதியும் நடராஜையும் அப்படியே உத்து பார்த்தாராம். பார்க்கின்ற பொழுது திருவாசி, பெரிந்த சடை, உடுக்கை, அனலேந்திய கை, புன்னகை தவழும் முகம், துடி இடை, தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி என ஒவ்வொரு அங்கமாக ரசித்து கொண்டு வந்தார் நம்ம சுந்தரேசையர். சரி, என்ன ஸ்பெஷல் சொல்லணுமே என்ற எண்ணம் அவருக்கு ஒரு மனசில் ஓடிதான். பார்த்தாக்க அங்கே அந்த நடராஜா கிட்ட அந்த சிலையில் ஒரு ஊமத்தம்பூ இருந்துதான். இந்த ஊமத்தம்பூ அது தலைகீழாக சிலையின் முன்னுச்சியை தொடுவது போல அப்படி சரிந்து கிடக்கிறதே அப்படின்னு பார்க்குறார். அப்புறம் முன்னால் ஒரு 10 அடி தில்லு நின்று பார்த்தோடனே பின்புறமாக சுற்றிய போது அதன் பின்னழை கண்டு அப்படியே சுந்தரேசையை சொக்கி போனாராம். அப்படி தன்னை மறந்த கோலத்தில் ஆனந்தமாக நடனமாடும் கோலத்தில் இந்த நடராஜர் அப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தார். அப்படி அந்த கோயிலை தரிசனம் பண்ணி நடராஜரை தரிசனம் பண்ணித்த முன்னே மடத்துக்கு வந்தார். மடத்துக்கு வந்து பெரிவாள் தரிசனம் பண்ணார். இந்த சுந்தரேசா, நடராஜர் மெய்மறந்து நடனம் ஆடியபடி தாண்டவம் ஆடுறார் கோலத்தில் இருந்தாரா அப்படின்னு பெரிவா கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம் ஆயிடுத்து. ஆமாம் பெரிவா, அவர் தலையில் இருக்கிற ஊமத்தம்பூ கூட அழகாக வடிச்சிருக்கான். அந்த சிற்பி நழிவிடு போல தத்ரூபமாக இருக்குது. பேஷ்ரா, நீ ரொம்ப நன்னா கவனிச்சிருக்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கூட, ஒவ்வொரு கோயிலும் நடராஜர் ஒவ்வொரு நடனமும் ஆடுகிறார்.
ஆனால் இந்த மகிழ்ந்தேரில் இருக்கிற இந்த நடராஜா எப்படி இருக்காருன்னா உன்மத்த நடனம் என்ற அபூர நடனம் ஆடுறாராம். உன்மத்தம் என்றால் ரெண்டு விதமான அர்த்தம் உண்டுடா. உன்மத்தம் என்று சொன்னால் தன்னை மறந்து ஆடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். உன்மத்தம் மலர்னா ஊமத்தம்பூ என்று ரெண்டு பொருள் உண்டு என்று மறிவா அப்படி சொன்ன உடனே அந்த நடராஜருக்கு பேர் ஊமத்தம்பூ நடராஜர். தன்னை மறந்து ஆடியதாலே அவருக்கு உன்மத்த நடனம் என்று பெரியவா அப்படி கதையெல்லாம் சொன்ன உடனே அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே இப்பேற்பட்ட ஊமத்தம்பூ நடராஜரை பெரியவா மூலியமாக நாம் தரிசனம் பண்ணது ஒரு பெரிய புண்ணியம். இந்த திருவாதிரை வைபவத்தில் இதை பற்றி ஆன்மீக சாரலில் பேசுறது அதோட பெரிய புண்ணியம். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன். ஹரஹர நம பார்வதி பதயம். ஹரஹர மகாதேவம். சிவகாம் சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தயே நமः. ஸ்ரீ உன்மத்த நடராஜ சுவாமினே நமः. திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம்.